என்னண்ணா பட்டம் வேற இல்லையோ? ஆள் மகனா? பேரன். பேரனோட சேர்ந்து ஐயா பட்டம் பெறாரு அப்படின்னு பாருங்க. உண்மையாவே கடற்கரைன்றது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்தான். ஏண்டா அந்த சின்ன பிள்ளைகள் எல்லாமே பட்டம் ஏந்தி விளையாடி கொண்டிருக்கிறாங்க. இந்த மணல்ல வீடு கட்டி விளையாடுறது, அதோட சேர்த்து ஞாலி பக்கம் சிறுவர்களுக்கான கேம்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க மஞ்சள் போடுற இல்லையே சோழனுக்கு? விலைக்கு ஏன்னா விலை பிரச்சனை. அன்னாசி எவ்வளவு, மாங்காய் எவ்வளவு அண்ணா? மாங்காய் 100 ரூபா, அன்னாசி 150. 300, 200, 500. 300, 200, 500. எவ்வளோ சனம் மட்டும் பாருங்க. இங்கே இருந்து அந்த தொங்கல் மட்டும் சரியான சனம். திருவிழா கூட்டம் இருக்கு. அவ்வளோ சனம். ஹலோ வணக்கம். நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் திருகோணமலை கடற்கரையில் தான் நிற்கிறோம். இங்கேருந்து பார்க்கவே வித்தியாசமாக இருக்கு. ஏன்டா சிறுவர்களுக்கான விளையாட்டுகள் எல்லாம் நடக்குது. இந்த பொழுதுபோக்காக இந்த கடற்கரை இருக்க போது ஒரு வித்தியாசமாக இருக்குது. கடற்கரையை பார்க்குறதுக்கு போய் எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அங்கே நடக்குதுன்றதான் பார்க்க போகிறோம். பக்கத்தில் இருக்கிற மணியை மடிச்சு விடுங்க. வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ திருகோணமலை கடற்கரை பகுதிக்கு வந்துட்டோம். இங்கே சின்ன தம்பியாக்கள் எல்லாமே பட்டம் விட்டு விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அங்கால குளிக்கணும், அப்படியே சின்ன சின்ன மணலில் விளையாடக்கூடிய எல்லாம் இருக்கணும். இங்காலி பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கால சிறுவர்களுக்கான விளையாட்டுகள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்குது. அதில் அதையுமே போய் பார்ப்போம். அதோடு சேர்த்து வித்தியாசமான சாப்பாட்டு வகைகள் எல்லாமே இங்கே இருக்குது. என்னோட சேர்ந்து வசந்தன் நான் வந்திருக்கிறார். அவரோட சேர்ந்து தான் போகிறோம். நீங்கள் கேட்கலாம் முடியல, லோஜி வந்தது எங்களாப்பா லோஜியை காணலேருந்து. லோஜி அங்கால இருத்தி விட்டுருக்குறோம். ஆளுக்கு கொஞ்சம் தடிமை நீளாது, தொடர்ந்து பயணம் பண்ணுறதால கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. அப்போ ஆளை அங்கால இருத்தி விட்டுருக்குறோம். நாங்கள் இப்போ என்னென்ன மாதிரி என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்றதை இப்படியே போய் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஒரு ஆள் பட்டம் வைக்கிறார். சின்னாக்கள் மட்டுமில்லை, பெரியாக்களும் இங்கே பட்டம் முடியணும். இங்கே அவர் அண்ணன் அவரும் பட்டம் விட்டு கொண்டு திரிகிறார். என்னண்ணா பட்டம் வேற இல்லையோ? ஆள் மகனா? பேரன். பேரனோட சேர்ந்து ஐயா பட்டம் பெறாரு அப்படின்னு பாருங்க. உண்மையாகவே கடற்கரைன்றது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்தான். ஏண்டா அந்த சின்ன பிள்ளைகள் எல்லாமே பட்டம் ஏந்தி விளையாடி கொண்டிருக்கிறாங்க. இந்த மணலில் வீடு கட்டி விளையாடுறது, அதோட சேர்த்து ஞாலி பக்கம் சிறுவர்களுக்கான கேம்ஸ் எல்லாமே இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கான அது எல்லாத்தையுமே பார்த்து கொண்டு இருக்கவும் ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. சின்ன பிள்ளைகள் மட்டுமில்லை, பெரியாக்களும் பட்டம் ஏற்றி விளையாடுறாங்க. அதை பார்க்க இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அங்கே தொங்கலில் இன்னும் ஒரு அப்பா ஒரு ஆள் ஏற்றி கொண்டு இருக்கார் பட்டம். அதை ஏறிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ அதையும் போய் பார்ப்போம். அதை மாதிரி இங்கே நிறைய விஷயங்கள் எல்லாம் நடக்குது. அது எல்லாத்தையுமே போய் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஐயா பொம்மையெல்லாம் அமைத்து கொண்டிருக்கார். ஐயா என்ன ஒவ்வொரு ஞாயிறு வருவீங்களோ இல்லாட்டிக்கு? இப்போ வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் என்னென்ன விலையில இருந்துருக்கு பொம்மை? 3500 ரூபா. 3500. 3500 ரூபா, 2000, 1500 ரூபா, 800 ரூபா. இந்த பொம்மையெல்லாம் 800 ஆகுமே. இது 800 ரூபா. இந்த பொம்மை சரியா? திருச்சி 3500 ரூபா. அந்த சிவப்பு 3500. மற்ற 2000, 300, 1500. சரி. என்ன மாதிரி வியாபாரம் நடக்குதோ? படம் இதோட படம் படாமையே விடும். அது சரி. பணம் பாரத பொறுத்து தான் இருக்குது. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள விளையாட்டு சாமான் எல்லாமே இருக்குது. நிறைய சின்ன பிள்ளைகள் தானே வரையணும். அப்போ அதால் சின்ன பிள்ளைகள விளையாட்டு சாமானெல்லாம் இங்கே வச்சு போட்டுக்கணும். இது சவல் மாதிரி இருக்குது, ஆனால் சவல் இல்லை. அது வந்து அந்த பபிள்ஸ் அதான் இதே இருக்குது. மற்றது இங்கால பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் விளையாடுற அந்த பொம்மை, பட்டங்கள் எல்லாமே இருக்குது. பட்டம் என்ன விலை? என்ன பட்டம் 500 ரூபா, 600 ரூபா. பட்டம் 500 ரூபா, 600 ரூபாய்க்கும் இருக்கான். அது மாதிரி இங்கால சின்ன பபிள்ஸ் இருக்குது. இங்கால சின்ன பிள்ளைகள் அந்த அம்பு அது எல்லாம் இருக்குது. ஃபுல்லாக அந்த விளையாட்டு கார்கள், பொம்மைகள் எல்லாமே இங்கால இருக்குது. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள்ட அந்த என்ன சொல்கிறது, ஜம்ப் பண்ணி விளையாடுற ஒரு இது வந்து போட்டிருக்கிறோம். இங்கே நாங்கள் வந்து எங்கள் வீடியோலாம் ஷூட் பண்ண ஆரம்பிக்கே
ஏதோ தரப்பாலை கொண்டு பிரிக்கிற மாதிரி கிடந்தது. ஆனால் எல்லாம் காத்தடிச்சு ஃபுல்லாக சின்ன பிள்ளையெல்லாம் வேறு இப்படி ஆடினோம் உள்ள. யாரும் பெரும்பாலும் இங்கே சின்ன பிள்ளைகளுக்குரிய விளையாட்டு சாமான்கள்லாம் நிறைய இருக்குது. ஒவ்வொரு இடைக்கிடைக்க நிறைய கடைகள் எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு விலையிலையும் இருக்குது. அதை சின்ன பிள்ளைகள் வந்தால் இங்கே ஃபுல்லாக நிறைய பேர் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்றபடியாக நிறைய பேர் வந்து இந்த பீச்சில் ஃபன் எடுத்துக்கொண்டு நிறைய பேர் இருக்கணும். நீங்கள் மஞ்சள் போடுற இல்லையே சோழனுக்கு விலைக்கு ஏன்னா விலை பிரச்சனை அது சரி. கச்சான் எல்லாமே என்னென்ன விலைக்கு கொடுக்குறீங்க? கச்சான் 1000 ரூபாய்யா கிலோ, 100 ரூபா, 50 ரூபா கொடுக்குறோம். வந்து சனம் கேட்குற மாதிரி. அது உங்களுக்கு ஓகே இருக்கா? கட்டுப்படியாதா? என்னையா செய்கிற சின்னங்களும் வந்து கேட்குங்கடா பார்த்தீங்க. 50 ரூபாய்க்கு ஒரு சொட்டு சோளம் கொடுப்போம். சோளம் கொட்டையும் 1000 ரூபா கிலோ. அது சரி. சோளம் எண்ணெயை வந்து 760 ரூபா கிலோ. தேங்காய் எண்ணெய் ஆமாம். சோளன் எவ்வளோ கொடுக்குறீங்க? சோளன் 100 ரூபாய் கொடுக்குறா. கச்சானும் கேட்குறதுக்கு ஏற்ற மாதிரி 50 ரூபா 100 ரூபாய்க்கெல்லாம் கொடுக்குறா. பாருங்க மஞ்சள் கடலையும் வச்சிருக்கிறோம். தடிப்பன் காரிவா தான் பாருங்க. வேண்டா என்னென்ன மாதிரியான விளையாட்டு கடைகள் விளையாட்டு சாமான் விற்கிற என்னென்ன மாதிரியான கடைகள் இருக்குன்னு சொல்லி பார்த்துறாங்க. இதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்துறாங்க. ஏண்டோ நீங்கள் வேற இல்லை வீடியோக்கு கிறிஸ்டா அது களைச்சி போனான் பைக்கில் திரிஞ்சு தடிமை நாளுக்கு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா முக்கியமான ஒரு பகுதிக்கு போக போகிறோம். அதான் லோஜியை இழுத்துக்கொண்டு போகிறோம். இப்போ எங்கே போகிறோன்னு சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு பண்டில் கடைகள் கிடக்கு. வித்தியாசமான சாப்பாடு ஐட்டங்கள் கிடக்கு. அதெல்லாம் ஒன்று விட்டுட்டு வாங்கி சாப்பிட்லாமா? அப்போ அதால் என்ன செய்ய போகிற வேண்டாம். என்னென்ன மாதிரியான வண்டில் கடைகள் இருக்குது, என்னென்ன சாப்பாட்டு ஐட்டங்கள் வித்தியாசமான சாப்பாட்டு கடைகள் எல்லாமே இருக்குது. சாப்பாடு கடைன்னு சொல்ல விட வண்டில் கடை எல்லாமே இருக்குது. போய் பார்க்க போகிறோம். அதில் சிலதெல்லாம் வாங்கி சாப்பிட போகிறோம். போமா அப்போ நடவும். இந்த பகுதியில் வந்து இங்கே முன்னுக்கு ஒரு வண்டில் கடை ஒன்று இருக்குது. இது வந்து அன்னாசியும் மாங்காயும் விற்கக்கூடிய ஒரு கடை. தூளெல்லாம் போட்டு தருவினோம். அன்னாசி எவ்வளோ, மாங்காய் எவ்வளோ அண்ணா? மாங்காய் 100 ரூபா, அன்னாசி 150 ரூபா. அன்னாசி மாங்காயும் தடிமனுக்கு மருந்தா? ரைட், அப்படி நடவும். இப்போ அன்னாசியும் மாங்காயும் தூள் போட்டது வாங்கிட்டோம். அப்படியே இங்கால என்னென்ன மாதிரியான கடைகள் இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் சாப்பிட போகிறோம். இங்கால பார்த்தீங்களா மரவள்ளி பொரியல், சின்ன வடை, இறால் வடை எல்லாம் இருக்குது. பிலாக்குட்டை பொரியல், இது இறால் வடை, இது வந்து பிலாக்குட்டை பொரியல், இது பகோடா மாதிரி, இது மரவள்ளி பொரியல், இது சுண்டல் எல்லாம் இருக்குது. அப்படி எங்கால வந்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கடைகள் எல்லாம் இருக்குது. இப்படி எங்காலையும் சின்ன கடைகள் எல்லாம் இருக்குது. இது என்ன மிக்சிங்க எல்லாம் சேர்த்தோம். என்ன விலையா எல்லாம் மிக்சிங்கண்ணா? 300, 200, 500. 300, 200, 500. இந்த பரங்கோயில இருக்கக்கூடிய எல்லா விதமான உணவுகளையும் வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாரு அண்ணா. ஒவ்வொரு விலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கான். கிழமையில் ஒவ்வொரு நாளும் நிற்பீங்களா இங்கே? சனி ஞாயிறில் கூட நிற்போம். சனி ஞாயிறில் கூட நிற்பீங்க. ஓகே. பேரண்டா நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய என்னென்ன மாதிரியான சாப்பாடு வகைகள் இந்த வண்டில் கடைகளில் இருக்குது அதைன்றதில் அதையும் பார்த்துன்னு வந்துட்டோம். ஒரு சில சாப்பாட்டு ஐட்டங்களை வாங்கிட்டு வந்தாங்க. அது எல்லாத்தையுமே சாப்பிட்டு பார்க்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கு விடிஞ்சதில் இருந்து இப்படியே சுற்றி கொண்டு திரிகிறதால கொஞ்சம் களைப்பாக இருக்கு. என்ன ஏன்னா இதுக்கு இந்த வீடியோவுக்கு முதல் வந்த வீடியோஸ் எல்லாமே வந்து
இன்றைய நாளில் தான் ஷூட் பண்ணினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வீடியோ இன்றைய நாளில் ஷூட் பண்ணதால் அப்படியே சுற்றி கொண்டு தெரிஞ்சுட்டு கடைசியில் இன்றைக்கி பீச்சில் இங்கே வந்திருக்கிறதால கொஞ்சம் உடம்பு அப்படி தான் இருக்குது. இப்போ என்னென்ன மாதிரியான சாப்பாடு வகைகள் வாங்கினாங்கன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு சொல்கிறோம். எங்களை பாருங்க எவ்வளோ பேர் வந்திருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை என்றபடியாக நிறைய பேர் வந்திருக்கணும். அப்படியே பாருங்க பட்டம் எல்லாம் மேலே பறகுது. ஒரு ஃபுல்லாக சனமாக இருக்குது. அப்படியே பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. என்ன அளவுஜி யாழ்ப்பாணத்தில் எப்படி ஒரு இடம் இருக்கு அளவுஜி? இப்படி இதே மாதிரியான ஒரு அமைப்பில் யாழ்ப்பாணத்தில் பீச்சுகள் இல்லைன்றதான் உண்மை. இன்றைக்கு இங்கே வந்து பார்க்க உண்மையாகவே வித்தியாசமாக இருக்குது. நல்ல பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது. சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் இதுக்கால உருண்டடிச்சு ஓடிக்கொண்டு திரிக்கணும், அந்த மண்ணில் எல்லாம் விளையாடிக்கொண்டு இருக்கணும்ன்றதால பார்க்கவே ஆசையாக இருக்குது. குடும்பத்தோடு வந்திருக்கணும், பார்க்கவே ஆசையாக இருக்குது. அன்னாசி வெட்டினது 100 ரூபா வந்து அன்னாசி 100 ரூபா, 150 ரூபா, மாங்காய் 100 ரூபா. பழமா நல்லா இருக்கு. இது ஒன்றும் பிடிக்காதா? பழம்தான். கடற்கரை சைடில் இருந்து இப்படியெல்லாம் சாப்பிடக்க நல்லா இருக்கு. சின்ன வடை வாங்கினாங்க, இறால் வடை வாங்கினாங்க 100 ரூபாய்க்கு 5. ஆனால் வடைன்ற அளவும் ஓகே, ஆனால் இறால்ன்ற அளவு தான் கொஞ்சம் ஒரு குட்டி இறால். ஓகே பரவாயில்ல. எவ்வளோ சனம் மட்டும் பாருங்க. இங்கே இருந்து அந்த தொங்கல் மட்டும் சரியான சனம். நேரம் செல்ல செல்ல தான் சரியான சனம் வருது. 6-5 ஆச்சு பின்னேரம். சரியான சனம் பின்னேரம். திருவிழா மாதிரியான கூட்டம் இருக்கு. அவ்வளோ சனம். இந்த ஞாயிற்றுக்கிழமை தானே, அப்போ சனம் கூடவே இருக்கு. நாங்கள் இப்போ திருகோணமலை கடற்கரை சுற்றி பார்த்துட்டோம். அங்கே எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது, பெரும்பாலான விஷயங்கள் எல்லாம் அங்கே ஒரு வித்தியாசமான சாப்பாடு எல்லாம் இருந்தது. அது எல்லாமே பெரும்பாலானதை வாங்கி சாப்பிட்டவன் நல்லா இருந்தது. பார்க்குறதுக்கே உண்மையாகவே வித்தியாசமாக இருந்தது. நிறைய பேர் வந்திருந்தாங்க. உண்மையாகவே ஒரு திருவிழாக்கு போன ஒரு ஃபீல் தான் எங்களுக்கு 2 பேருக்குமே வந்தது. ஒரு டைமுக்கு பிறகு கிரவுண்ட் இருக்காது கூட. மதிய டைம்லாம் அங்கே நிற்பாங்க. ஒரு பின்ன டைமுக்கு பிறகு இருக்காங்க அங்கே நிற்கவும் முதலில் நினைக்கிறேன் 6 மணிக்கு அங்கே நிற்கிறோம் நினைக்கிறேன். ரைட் ஓகே. உண்மையாகவே எங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம். ஏன்னா திருவண்ணாமலைக்கு வந்து இப்படியான ஒரு அனுபவம் உண்மையாகவே வித்தியாசமாக இருந்தது. உங்களுக்கும் இந்த வீடியோ கட்டாயம் பிடிச்சிருக்கும், ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவாக இருந்திருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். நாங்கள் இப்படி அந்த வீடியோ முடிக்க போகிறோம். பக்கத்து மணியை மடிச்சு விடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.